சுய முன்னேற்றத்திற்கு விளம்பரம் அவசியமா? குட்டி கதை. 2 வருஷமா விற்காத பங்களா ஒரே ஒரு விளம்பரத்தில் டபுள் மடங்கு விலைக்கு ஏலம் போனது எப்படி? அந்த மாயாஜால விளம்பர வாசகம் என்ன? ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் சீக்ரெட். வெளிநாட்டில் தொழில் செய்துவிட்டு கோவையில் வந்து செட்டிலான 55 வயது நபருக்கு கோவை டவுனுக்குள் ஒரு பங்களாவும், கோவைக்கு வெளியே 15 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஏரிக்கரையின் மேலே ஒரு அழகான பங்களாவும் இருந்தது. இவருக்கு கோவை டவுனுக்குள் இருந்த பங்களாதான் அனைத்து வகையிலும் சௌகரியமாக இருந்தது. அதனால் கோவைக்கு வெளியே உள்ள பங்களாவை விற்றுவிடலாம் என முடிவு செய்து அதற்கான ஏற்பாடுகளையும் செய்தார். பலரும் வந்து பங்களாவை பார்த்து சென்றார்கள். ஆனால் 2 வருடங்கள் ஆகியும் விலை போகவில்லை. ரியல் எஸ்டேட் மீடியேட்டர்கள் பங்களா ஏரிக்கரை மேல இருக்கிறதால வாங்க யாரும் முன்வர மாட்டேங்கிறாங்க. ஒரு சிலர் அப்படியே வாங்க தயாராக இருந்தாலும் ரொம்பவும் குறைவான விலைக்கு கேட்கிறாங்கன்னு சொல்லி புலம்பினாங்க. வருடங்கள் ஓடியதை தவிர விற்றப்பாடாய் இல்லை. அந்த சொத்தை எப்படி விற்பது என அந்த நபர் தவித்து போனார். அந்த சமயத்தில் ஒரு இளம் ரியல் எஸ்டேட் மீடியேட்டர் தான் அந்த சொத்தை விற்று தருவதாகவும், ஆனால் கமிஷன் கொஞ்சம் அதிகமாக வேண்டும் என்றும் கேட்டான். எப்படியோ சொத்தை விற்றால் போதும் என்றிருந்த அந்த சொத்துக்கு சொந்தக்காரர் சரி என்று சொல்லிவிட்டார். பிறகு அந்த இளம் ரியல் எஸ்டேட் மீடியேட்டர் மக்கள் அதிகம் படிக்கிற நியூஸ் பேப்பரில் முழு பக்க விளம்பரம் கொடுத்தார். ஒரே வாரத்தில் அந்த சொத்தை வாங்க கோவையில் உள்ள பல தொழிலதிபர்கள், டாக்டர்கள், என்ஜினியர்கள் என பலரும் போட்டி போட்டனர். இப்படி இந்த பங்களாவை எல்லோரும் வாங்குவதற்கு போட்டி போடும் அளவிற்கு அந்த விளம்பரத்தில் என்னதான் இருந்தது? இதை தெரிந்து கொள்ள இங்குள்ள லிங்கை கிளிக் செய்து வீடியோவை முழுமையாக பார்க்கலாம்.